ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டு, அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 22/3/2026 சம்ருதி SM47க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய சம்ருதி ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அந்த ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் 603, ஃபுல் போர்டில் வந்து 216,603. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 184, ஃபுல் போர்டில் வந்து 265, 184 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய சம்ருதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசியோட 1-2 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 330 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 194. ஆனால் நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால இதில் பிசியில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து 30. ஸோ இதோட நம்ம +1 2 இது ஸ்ட்ரைட் தான், அதனால் ஸ்ட்ரைட்டாக கூட்டி போட்டுடலாம். அதாவது 3ஓட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும். இங்கே 0ஓட 2 கூட்டினோம்னா அந்த இடத்துல 2 கிடைக்கும். அப்போது 4 அல்லது 2 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 2. இப்போ இந்த 330க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 268. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் நம்ம பிசியோட 1-2 கூட்டுறோம் நண்பா. இப்போ 268க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 268 ஃபுல் போர்டில் 310 நம்மளுக்கு தேவை. பிசிங்கிறதுனால 268 இதோட +1 2. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7. இங்கே 8ஓட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 0. அப்போ 7 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 268க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 0. இப்போ இந்த 268க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 789. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போட்டுருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா 4, ஃபஸ்ட்டு ட்ரா 2, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு 7ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 789க்கு பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் செக் பண்ணுங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து குழப்பி தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்காக தான் சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்துருங்க. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். இப்போ 789க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 587. ஸோ நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால 89 இதோட +1 2. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9. இங்கே 9ஓட 2 கூட்டினா 1. அப்போ 9 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 789க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 1. இப்போ இந்த 789க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 184. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா ஆயிடுச்சு நண்பா. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு தான் இருக்குது. போர்டு மாறாமல் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 184 இதோட ஃபுல் போர்டு வந்து 265. நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால 84 இதோட +1 2. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9. இங்கே 4ஓட 2 கூட்டினோம்னா 6. 9 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 184க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 6. இப்போ இந்த 184க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 603. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 நண்பா. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும்.
இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கடத்து வந்தாச்சு. ஏன்னா இந்த 603 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். இங்கே ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு மாறாமல் கண்டினியூஸாக ஏ போர்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு நம்பர்ஸ் எதுவுமே சேர்க்கல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ரிசல்ட்டுக்குள்ளே யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்ம ஞாயிற்றுக்கிழமை சமிருதியோட ரிசல்ட். ஸோ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம பார்க்குறோம். 603 வச்சு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு என்னென்னு எடுப்போம். 216 ஃபுல் போர்டு. ஸோ நம்மளுக்கு தேவை பீஸிங்கிறதுனால 03 மட்டும் எடுத்துக்கலாம். இதோட +12. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 1 கூட்டினோம்னா இங்கே 1, இங்கே 2ஓட 3 கூட்டினோம்னா 5. 1 அல்லது 5 கிடச்சிக்கணும்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். ஸோ ஃபார்மெட் படி நம்மளுக்கு 1 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கோம். இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஒன்றா அல்லது 5ஆ? 1 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பராக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பில்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 1 அல்லது 5 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ட்ராவுடைய ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏபிசி பாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர் 503 590 561 540 510 128 174 190 164 178. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. போர்டு மாறாமல் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அதனால தான் நாங்கள் பாக்ஸ் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா சில நேரத்துக்கு நம்மளுக்கு உல்ட்டாவாக ஓடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 503 590 அப்புறம் 561 540 510 128 174 190 164 178 சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதாவது 36 நம்பர்ஸ்லேருந்து குறைச்சி 10 நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதையும் குறைச்சி ஒரே ஒரு நம்பர் மட்டும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கும் ஒரே ஒரு நம்பர் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது. வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரா இது ஆல் போர்டுக்கு போனாலும் நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. அதாவது டச் நம்பர் ஹிட் ஆகிட்டாலே நம்மளுக்கு பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு ஹிட் ஆகிரும். அதே மாதிரி 1 5 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 11 55. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு வேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணி தான் மெசேஜ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட் படி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 22/3/2026 சமிருதி SM 47க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.